மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய முக்கியமான செய்திகளை நம்ம பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஒவ்வொரு செய்திகளாக பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூடான செய்தி. ஒரு குட்டி கலகம் ஏற்பட்டு அப்புறம் அதில் உண்மை என்னன்னு வெளிவந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான். சமீபத்தில் என்ன நடந்திருக்குன்னா, ராய்ட்டர்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய செய்தி நிறுவனம் ஒரு தகவலை வெளியிட்டதுங்க. அந்த தகவல் என்னன்னா, இந்தியா அமெரிக்காட்ட இருந்து சில முக்கியமான இராணுவ தளவாடங்களை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் எல்லாருமே ஒரே ஒரு குழப்பம்தான். ஏன் நிறுத்தினாங்க? ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துடுச்சா? இப்போதான் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சே அப்படின்னு பல கேள்விகள் வந்துருச்சுங்க. அங்கே சொன்னது என்னன்னா, அமெரிக்க அதிபர் இந்திய பொருட்களுக்கு அதிக வரி போட்டதால் நம்ம அரசு கோபத்தில் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி கதை சொன்னாங்க. இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகளில் ஸ்ட்ரைக்கர் காம்பேட் வெஹிக்கிள், ஜாவ்லின் ஆன்டி டேங்க் மிசைல், போயிங் P-8I ரெகாய்னன்ஸ் ஏர்கிராஃப்ட் போன்ற பல முக்கியமான ஆயுதங்களை வாங்கிறதுக்கு திட்டமிட்டுனதாக சொன்னாங்க. ஆனால் நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சகமோ, அடடே இது என்ன புது கதையான்னு சொல்லி அவசரமாக ஒரு விளக்கத்தை வெளியிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னு தெரியுமா? இந்த செய்தி முற்றிலும் தவறானது. இது ஒரு புனையப்பட்ட கதை. எந்த பேச்சுவார்த்தைகளும் நிறுத்தப்படவில்லை. இராணுவ தளவாடங்கள் வாங்குறதுக்கான வேலைகள் வழக்கம் போலவே போயிட்டு இருக்குன்னு தெளிவாக சொன்னாங்க. இதை கேட்டதும் தான் எல்லாருக்கும் நிம்மதி. ஒரு நிமிஷம், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு நினச்ச பல பேருக்கு அட இது வெறும் வதந்தியா அப்படின்னு புரிஞ்சது. ஒருத்தர் ஒரு வதந்தியை பரப்ப அதை நம்பி பல பேர் கலவரப்பட்டு கடைசியாக உண்மை தெரிஞ்சு அடங்கி போன மாதிரி தான் இந்த செய்தியும். ஆக மொத்தத்தில் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறதுக்கான பேச்சுவார்த்தைகள் தடையின்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால் நம்ம தேசத்து இராணுவ பலம் கூடிக்கிட்டே தான் இருக்கும். இதுதான் நண்பர்களே இந்த செய்தியின் பின்னால் இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான உண்மை. இதைத்தான் நம் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு செய்தி, உண்மையிலேயே நம்ம இராணுவ பலத்தை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு பெருமையை கொடுக்கும் நண்பர்களே. ஒரு சினிமா படத்தில் ஹீரோ பேசுகிற மாதிரி வந்தா அடிச்சுட்டு போகிறது எங்கள் வழக்கம்னு நம்ம இராணுவம் சொல்லும் அளவுக்கு ஒரு முக்கிய விஷயம் நடந்திருக்குங்க. அதாவது சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒரு இராணுவ நடவடிக்கை நடந்திருக்கு. இந்த ஆப்ரேஷனில் நம்ம இந்திய விமானப்படை ஒரு மேஜிக் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான விமானத்தை நம்ம S-400 அப்படின்னு ஒரு முக்கியமான ஏவுகணை அமைப்பை பயன்படுத்தி 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தே குறிபார்த்து அடித்து தள்ளியிருக்கோங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. இந்த S-400 ஏவுகணை அமைப்பு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம வாங்கினது. இது ஒரு சாதாரண ஆயுதம் கிடையாது. இது ஒரு ராக்கெட் ராஜான்னு கூட சொல்லலாம். இந்த அளவுக்கு தான் துல்லியமாக இவ்வளவு தூரத்தில் ஒரு விமானத்தை அடிக்க முடியுதுன்னா நம்ம விமானப்படை எவ்வளவு பலமாக இருக்குன்னு பாருங்க. இந்த வெற்றியால் நம்ம விமானப்படை ரொம்ப உற்சாகமாக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் 2 S-400 அல்லது அதுக்கு மேலான நவீன S-500 ஏவுகணை அமைப்புகளை வாங்கிறதுக்கு மத்திய அரசிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே நமக்கு 5 S-400 அமைப்புகள் வரணும் ஆர்டர் போட்டோம். அதில் 3 வந்துடுச்சு. மீதி 2 2020க்குள்ள வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த வெற்றிக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதன் மூலமா நம்ம இந்திய வான் பாதுகாப்பு வேற லெவலுக்கு போக போகுதுங்க. ஆட்டோ போட்டுறா ராஜான்னு சொல்லிட்டு எதிரிகளை தூரத்திலிருந்தே விரட்டுற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி இருக்குன்னு இந்த செய்தி நமக்கு தெளிவாக புரிய வைக்குது. இதான் நண்பர்களே இந்த செய்தியின் சுருக்கம். உண்மையிலேயே ஒரு சூப்பரான செய்தி தான்.
அடுத்த செய்தியா உலகமே பரபரப்பா பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் பார்க்க போறோம். கொரோனா வந்ததுல இருந்தே சீனாவில் இருந்து தான் வந்துச்சா அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு வித சந்தேகத்தோடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வருஷமாகவே இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில எல்லையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக ரெண்டு நாடுகளுக்கு இடையான உறவு கொஞ்சம் கசப்பாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்ம பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருந்து சீனாவுக்கு நேரடி விமான சேவை கடந்த 5 வருஷமாக சுத்தமாக இல்லைங்க. அதாவது சென்னையிலிருந்து புறப்பட்டு நேரடியாக சீனாவுக்கு போகணும்னா அது சாத்தியமே இல்லாமல் இருந்தது. நடுவில் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போய் அங்கிருந்து தான் போகணும். இந்த நிலைமை தான் இத்தனை வருஷமாக இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த வாரம் சீனாவில் நடக்க போகிற SCO உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார் நண்பர்களே. இந்த சந்திப்புக்கு பிறகு இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு நேரடி விமான சேவையை மீண்டும் தொடங்க இந்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்குன்னு பல முன்னணி செய்தி நிறுவனங்கள் தகவலை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது ஏர் இந்தியா, இண்டிகோ போன்ற பெரிய விமான நிறுவனங்களுக்கு மத்திய அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறதாக சொல்லப்படுது. சீனாவுக்கு நேரடி விமானங்களை இயக்க தயாராக இருங்க அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்குன்னு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு நண்பர்களே. இதை கேட்டதும் நம்ம எல்லாருமே அடடே அப்போது சீனாவுக்கு போகிறது இப்போ ஈஸி ஆகிடுமா அப்படின்னு யோசிக்கலாம். ஆம், அது உண்மைதான். இந்த விமான சேவை மீண்டும் தொடங்கினா தொழில் ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் 2 நாட்டு மக்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். சரி, இப்போதைக்கு என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் விமான நிறுவனங்கள் தங்களை தயார் நிலையில் வைத்துள்ளன. ஒரே வேளையில் பிரதமர் மோடி அவர்களின் சீன பயணத்துக்கு பிறகு இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. இதை பார்க்கும்போது கொஞ்ச நாள் முன்னாடி சண்டை போட்டவங்க இப்போ சமாதானமாகிடுவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணும். உண்மைதான். இது 2 நாட்டுக்கும் இடையேயான உறவுகளை மேம்படுத்த ஒரு முயற்சி. இந்த விமான சேவை மூலமாக வர்த்தகம் பெருகும், மக்கள் தொடர்பு அதிகரிக்கும், எல்லையில் நிலவும் பதற்றம் குறையும் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது இனிமேல் சீனாவுக்கு போகணும்னா பாஸ்போர்ட்டையும் விசாவையும் எடுத்து வச்சுக்கிட்டு சீக்கிரமே டிக் டிக்குன்னு விமானத்தை புக் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நண்பர்களே, இந்த செய்தி தொடர்பான கூடுதல் தகவல் ஏதாவது வந்தால் அதையும் நான் உடனே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு தகவல் செய்திகளாக வெளிவந்துகிட்டு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே. செய்திகள் நிறைவடைந்தன. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.